சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாக இந்த கூட்டங்களுக்கு வந்திருக்கிறவங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நேரில் மட்டுமல்ல, நேரலிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே இந்த கூட்டங்கள் நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இன்னும் தேவனை நெருங்கி சேரும்படியான சரியான சிலுவையை குறித்தான சரியான ஒரு கண்ணோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, சிலுவை குறித்தான சரியான ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு சிலுவையை குறித்த உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரஹாம் உலக பிரசித்தி பெற்றதான சுவிசேஷகர். இப்ப அவரு இல்ல, அவர் மறைந்துட்டாரு. அவர் இப்படியா சொல்றாரு, ரான் பேக்கர் என்கிறதான ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எல்லாமே தலைக்கீழா போயிடும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே தலைக்கீழா போயிட்டு எதுவும் சரியாவே போகல. அவர் சின்ன வயசுலயே கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டாரு. அவருக்கு சரியா பேச வராது, ஆகினால் அவர் படிக்கல. சரியான குடிகாரரா மாறிட்டார். தினமும் குடிக்கு அடிமைப்பட்டுட்டாரு. அது மட்டுமல்ல, சூதாட்ட பழக்கமும் உண்டு. அது மட்டுமல்ல, செய்வினை, பில்லி சூனியங்கள், மந்திரவாதம், இப்படிப்பட்ட ஒரு கொடிய பழக்கங்கள் அவர் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு டிரைவராக பணிபுரிந்து கொண்டார். அவர் இருந்த ஊர்ல டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினாங்க. திரளான மக்கள் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை கேட்கும்படியாக திரளாய் அவருடைய கூட்டங்களுக்கு சென்றாங்க. அப்படி அந்த கூட்டங்களுக்கு போற மக்களை கொண்டு போகும்படியா இவர் டிரைவரா பணியாற்றினார் ஒரு 4 நாட்களுக்கு. அப்போ ஒரு நாள் அவர் வேலை முடிக்கிறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப கோபம், எனக்கு குடிக்க முடியலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு போன ஒரு நண்பர் அவரை சந்திச்சு சொன்னார், இப்படி ஒரு கூட்டங்கள் நடக்குது நம்முடைய பட்டணத்துல, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆனா அவருக்கு மனம் இல்லை. அவர் ஏற்கனவே குடிக்க முடியலன்னு ரொம்ப கடுப்புல இருக்கிறார். அவரை சரியா திட்டி அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்தா மனைவி சொன்னாங்க, இந்த கூட்டத்துக்கு நான் போய் வந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நான் இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசுவை என்னோட ஆண்டவர் ரட்சணமாக ஏற்றுக்கொண்டேன், நீங்க ஒரு முறை போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஏற்கனவே மனைவி அடிச்சு உதைக்கிறாரு. சொன்னாரு, அதிகமா இன்னைக்கு டென்ஷனாக இருக்கிறாரு. சரியா திட்டார் அந்த அம்மாவை. அருமையானவர்களே, இந்த நண்பர் எப்படி அவரை சம்மதிக்க பண்ணி டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய சுவிசேஷ கூட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ரொம்ப பின்னாடி உட்காந்து டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் பேசுகிறதான இயேசுவை குறித்தான நற்செய்தி அவர் கேட்டுக்கொண்டு, அவருடைய மனப்பான்மை அப்படின்னா, சொல்றதெல்லாம் சொல்லு, எவ்வளோ முடியுமோ அவளை என்ன பண்ணு சொல்லு, நான் கேட்கற மாதிரி இல்லை, எல்லாம் போய் தான் பேசுறேன்னு அவர் யோசிக்கிறார். உள்ள இந்த மனுஷன் உள்ளுக்குள்ள அப்படி யோசிச்சு உட்காந்துங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டார். ஆமென். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தொட்டார். அவர் அப்படியே கர்த்தர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி போட்டாரு. இப்போ இயேசுவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த கூட்டத்தில் போய் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அது தேவ பலன். ஆமென். அவருடைய குடி பழக்கத்தில் அவர் மீண்டார். அவரை ஒரு ஊழியக்காரன் கொண்டு போய் அவரை பேச்சு பயிற்சி அவருக்கு கொடுத்தாங்க. அவர் நல்லா பேசக்கூடியவரானார். வேதாகம கல்லூரியில் சேர்ந்து கடவுளை பற்றி நன்கு படித்து ஆஸ்திரேலியா கண்டத்தில் இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறதான ஒரு போதகராக மாறினார். ஆமென். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பேசுனது, டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சுவிசேஷத்தை குறித்து சொன்னது அவருக்கு பைத்தியமா இருந்தது. என்னென்னமோ சொல்றாரு அவரு, சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலை. ஆனால் கடவுள் அவருடைய வாழ்க்கையில வந்து இடைப்பட்டு அவரை தொட்ட பொழுது இந்த சிலுவையை குறித்ததான ஒரு வெளிச்சம், கடவுள் மனிதனா இந்த பூமிக்கு வந்து
மனுக்குலத்துடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு கடவுளுடைய அந்த பாவத்துக்கான கடவுளுடைய நியாயமான தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் ஆளாக மாறி, ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், நான் தான் செத்து இருக்கணும், எனக்கு பதில் ஆளாக இயேசு சிலுவையிலே மரித்த அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்ற நற்செய்தியை விசுவாசிக்கிற எந்த மனிதனானாலும், அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவன் எவ்வளவு கடவுளை விட்டு தூரமா இருந்தாலும், அவனை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு ரொம்ப லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, வாழ்க்கையில எதுவுமே சரியாக போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுவிசேஷத்தை கேட்டதன் நிமித்தமாக இறங்கி கிரியை செய்து அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைக்கீழா மாற்றுவார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை கூட அற்புதமானதாக அலங்காரமாக மாற்ற வல்லமை உள்ளது இந்த சுவிசேஷம். ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விடம் வரும் பொழுது ரட்சிப்பு இலவசம். ஆமென். ரட்சிப்பு எப்படிங்க? ரட்சிப்பு நமக்கு தான் இலவசம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வேண்டியதாக. ஆமென். அவருடைய எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுக்க வேண்டியது ரொம்ப காஸ்ட்லி. God has paid a high price through his son Jesus Christ for our salvation. ஆமென். நம்முடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்த விலை ரொம்ப 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 அதிகம். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7-8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். இலவசமாய் அப்படி கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கருமையாளே, இது மகா பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். எத்தனையோ கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது நம்முடைய அவருடைய பெரிய பிரதான கிருபை. ஆமென். அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்ததான தயவு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவர். அது மட்டும் அல்ல, அவரை ஆண்டவரும் ரட்சகருமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வாங்கன்னு சொல்லி நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சர்ரம் முழுவதிலும் அவர் சுகத்தை கொடுக்கிறார். வெறும் சரத்தை குணப்படுத்துவது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவி அவர் குணமாக்க, நம்முடைய ஆத்மாவை அவர் குணமாக்குறார். முழு ஆழ்த்துவத்திலும் அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ இந்த நான் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன், டாக்டர் பிலிகிராம் அவர்களுடைய அந்த சுவிசேஷ கூட்டத்தில் நடந்ததான அற்புதம். ஆமென். இன்றைக்கும் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக இந்த பூமிக்கு வந்து மனிதனாக பாடுபட்டு மரித்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த இயேசு இன்றைக்கும் வாழ்க்கைகளை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அநேக மக்கள் உலகமெங்கிலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை ஆண்டவர் ரட்சகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உலகினுடைய பல பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷமானது அநேகருக்கு இது தேவ பலனாய் மாறிக்கொண்டிருக்குது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் தேவனிடத்தில் வருகிறார்கள், அநேகர் சிலுவை விசுவாசிக்கிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகரை விசுவாசிக்கிறார்கள், அநேகர் இந்த அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்கள். நேற்று தினத்தில் பார்த்து ஆண்டு சொல்லார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பார்கள் தருவேன். இந்த தேவன் வருந்தி அழைக்கிறார், வாருங்கள், நீங்க வாங்க, இடத்துல வாங்கன்னு சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனா இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறதான இந்த உபதேசங்கள் அநேகருக்கு பைத்தியமாய் தோன்றினாலும், அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப மாதிரி மதம் மாத்தினே சுத்தின்னு தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்கிட்ட வந்து ஒரு சிலர் சொன்னாங்க, உனக்கு என்னப்பா, நீ என்ன பாவம் வேணா பண்ணுவேன், என்ன வேணா பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சதான்னு சொல்றாங்க. இது என்ன, இது மதம் இது? அப்ப எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது பாருங்க. சும்மா கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போய் வருவோம், பைபிள் எனக்கு அவ்வளோ அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல.
அதாவது தொடர்ந்து பாவம் செய்து செய்து மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலாம், அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஆமென். அல்லோ புரியும் நினைக்கிறேன் நான். அவங்க வேதத்தை வாசுதும் கிடையாது, திருச்சபைக்கு போனதில்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்டதும் கிடையாது. அவருடைய எண்ணம் என்னன்னாக்கா, நீ என்ன கிறிஸ்தவன், நீ போய் போய் நீ மன்னிப்பு கேட்டு நீ போய் போய் திருப்பி திருப்பி பாவம் செய்வேன். அருமையானவர்களே, அது உண்மை கிடையாது. அது உண்மை. ஆமா, கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு முறை அவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என் மூலமாய் வாழுகிறான். பவுலுடைய சாட்சி, இனி நான் அல்ல, கிறிஸ்து. அவன் சவுல் ஆண்டவரை தொட்டுப்போடு அவன் சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா? இதுவரைக்கும் அவன் சித்தம், அவன் விருப்பம், அவன் என்ன விரும்பினானோ, அவன் என்ன படிச்சானோ, அவன் என்ன புரிஞ்சு கொண்டானோ, அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டவன் சவுல். ஆனா கடவுள் அவனை சந்திச்ச உடனே அவன் அற்புதமான ஒரு கேள்வி கேட்க, ஆண்டவரே இதுவரைக்கும் ஏன் சித்தம் செய்துட்டேன், இதுவரைக்கும் எனக்கு விருப்பத்தை செய்துட்டேன், நான் என்ன சரின்னு பட்டுதோ அதை நான் செய்துட்டேன், ஆனா இப்போ நான் உண்மை சந்தித்து இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கு. இப்போ நான் கிடையாது, ஏன் சித்தம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக, சிலுவை நான் காண்பதற்கு முன்பாக எனக்காக ஒருவர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து மண்ணோடு மண்ணா போகல, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்ட பொழுது பழைய வாழ்க்கை ஒழிந்து போனது. ஆமென். பழைய பழக்க வழக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நேர்ந்து, நான் வைக்கலைங்க, அவர் வச்சிருக்கேன். பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, பாவத்தோடு நான் போராடவே இல்லை, இயேசுவை உள்ள வான அழைச்சேன், அவ்வளவுதான். மீதியெல்லாம் என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. நாம் யார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாவிக்கும், எப்படிப்பட்ட ஒரு கொலைக்காரனுக்கும், எப்படிப்பட்ட ஒரு கள்ளனுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்றையே சொன்னா, நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வம். ஆமென். நீ போய் சரிப்படுத்துன்னு வா, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்றது கிடையாது. இந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போன மகன் குளிக்கல, சமம் பண்ணல, முடிவெட்டல, துணியை மாத்தல, துணி துவைக்க தண்ணி இல்லை, அவன் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கிறான். ஆனா தகப்பன் அவனை அடையாளம் கொண்டான். பாவம் அவனை உருக்குலைச்சு வச்சுச்சு. ஆனா தகப்பன் கண்ல இருந்து அவன் மாறவே இல்லை. வேலைக்காரனுக்கு அவனை தெரியாம போனான், ஆனா தகப்பனுக்கு அவனை தெரியாம போகல. வேதம் சொல்லுகிறது, அந்த தகப்பன் அந்த மகனை கண்டு உருக்குலைந்து போன, பாவத்தினால சிதைந்து போன, உருக்குலைக்கப்பட்ட, அடையாளம் தெரியாத போன அந்த மகனை தேடி அந்த தகப்பன் கீழே இறங்கி ஓடி வருகிறார். இயேசு அப்படிதான் அவரை குறித்து தான் சொல்றாரு. அவரை குறித்து தான் லூக்கா 15 சொல்றாரு, தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய. ஆமென். தகப்பன் எவ்வளவா மனுஷனை நேசிக்கிறார், இந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை இயேசு அந்த கெட்ட குமாரனுடைய அந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு தெரிவிக்கல. கருமையான தெய்வ ஜனமே, எந்த மனிதனாலும் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. எப்படிப்பட்ட மனிதனையும் மறுரூபமாக்கக்கூடிய வல்லம் இந்த சுவிசேஷத்துக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நமக்கு அது தெய்வ பலன் அப்படின்னா என்னன்னாக்கா, இயேசு நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். ஆமென். இயேசு அவர் நம்முடைய எதிர்காலமா இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லதா இருக்கு. ஆமென். இயேசு சொன்னார், நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும். ஆமென். எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்குது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடைய உபதேசம் ஒருவேளை நல்ல சொல் ஆற்றல் உள்ள சொற்பொழிவாளரால பேசப்படாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் செய்து கொண்டான மனுஷனை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை சுவிசேஷத்துக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மனிதன் சொல்லாற்றல் இல்லாதவராக இருக்கலாம், சொற்பொழிவு ஆற்றல் மற்றவர்கள் போல ரொம்ப சொல் நயத்தோடு கூட எதுகை மோனையோடு பேசக்கூடிய, அந்த சொல் நயத்தோடு பேசக்கூடிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற சுவிசேஷம் பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனிதனை அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற சுவிசேஷம். ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை சுவிசேஷம் பெரிய தொழில் சம்பந்தப்பட்டதாக இல்லாம இருக்கலாம், ஆனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக அநேக தொழில் அதிபர்களும் கோட்டீஸ்வரர்களும் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சவுலை பத்தி சொல்லுது, அவன் ரோம குடியுரிமை பெற்றவன். ரோம எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்காரன் சவுல். பவுலாய் மாறின சவுல் ரொம்ப மிகுந்த பணக்காரர்.
மிகப்பெரிய படிப்பு படிச்சவன், கமாலியேல் என்றவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டதான மனிதன், பரிசேயனில் பரிசேயன், நியாய பிரமாணத்தின் பற்றி குற்றம் சாட்டப்படாதவன், தப்பே சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு கூட. அப்படிப்பட்ட மனிதர்கள், செல்வந்தர்கள், இயேசு பாத்தீங்கன்னா இயேசு அவனை சந்திச்சாரு, இயேசு அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்துல தொழில் அதிபர்கள், மேன்மக்கள், கோட்டீஸ்வரர்கள், பணக்கார மக்கள் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்கும் சுவிசேஷம் உரியது. ஆமென். மனிதனாய் பிறந்த இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் சுவிசேஷத்தை கேட்ட கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். ஆகையால் தான் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கு. ஆமென். நாம் ஓயாம சொல்லி ஆகணும். ஆமென். யாரா இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷம் அவளை மாற்று, அவளுக்கு நன்மை செய்ய, அவளை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசன் பிடி விடுவிக்க இந்த சுவிசேஷம் வல்லமுள்ளதா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஒரு மருந்து சீட்டு போல இல்லாம இருக்கலாம். ஆனா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் இந்த குச்சியில வச்சு கால் கிரட்சஸோட வராங்க, வீல் சேரோட வராங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற ஸ்ட்ரெச்சரோட வராங்க. கர்த்தர் அவளை எல்லாம் குணமாக்கி லாரியா வண்டியா சுவிசேஷ கூட்டங்களை ஏற்றிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இன்றைக்கும் மனிதனை நேசிக்கிறார். இன்றைக்கும் மனிதனுடைய சாபத்தை நீக்கி அவனை சுகமாக்குகிறார். உலகம் முழுதும் நம்பினாலும் இயேசு மனிதர்களை அப்படியே வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மூலம் ரட்சிப்பு உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் இந்த இயேசுவை குறித்த சிலுவையை குறித்த உபதேசத்துக்கு இவ்வளவு ஆற்றல் அப்படின்னு சொன்னா, உலக ரட்சகராம் இயேசுவை குறித்த உபதேசம். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த சிலுவை குறித்த உபதேசத்துக்கு இவ்வளவு வல்லமை, மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை, தேவ பலனாய் மாறுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷம், இந்த உபதேசம் உலக ரட்சகராம் இயேசுவை குறித்ததான உபதேசம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நம்முடைய விசுவாசத்தினுடைய துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். ஆமென். அவரே ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய ரட்சிப்பின் தலைவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறவர். ஆமென். பாடணும், விலையேற பெற்ற ரத்தத்தால் எங்களை ராஜாக்களாகவும் ஆசாலும் மாற்றி இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா ஆளுகை செய்கிறவர்கள், லேவியர்கள் சொன்னா அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர்களுடைய ரத்தம் நம்மை கழுவினபடினாலே நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியராக, அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக, ஏதோ பிரசங்கிக்கிறவர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அவங்க மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனிதனையும் அவர் தன்னுடைய ரத்தத்தினால கழுவினால அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக, ராணிக்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறீங்க, லேவியர்கள், ஆசாரியர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர் என்று சொன்னா, தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்காகவும் கல்வாரி சிலுவையில கோர மரணம் அடையும்படியாக அவரை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை சொல்லுது. எனக்கு அருமையானவர்களை, நான் சொல்லல, நாம் பார்த்தோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-9 வாசிக்கும், 9-11 வாசிக்கும் பொழுது, பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமம் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அருளக்கூடிய நாமம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அப்படி நாமத்தின் மேல், இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ளார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த அற்புதமான அதிசயமான அருமையான தெய்வத்தை போல வேறு தெய்வம் எங்க இருக்குது? ஹலோ, ஒருவரும் இல்லை. என்ன பதில்? ஒரு கேள்வி கேட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசயமான, அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இந்த ரட்சகரை, மீட்பரை, உலக ரட்சகரை போல வேறெந்த தெய்வம் உண்டு? எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு நிகர் அவர் தான். ஆமென். அவரை பார்க்கிற வேறொருவர் கிடையாது. ஏன்னா மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்த இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு, என கருமையான தெய்வத்தை நான் சொல்றேன், இவரிடத்துல வந்து நீங்கள் ஒரு போதும் ஒரு நாளும் ஒன்றுக்கும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை, எனக்கு அருமையானவர்களே, மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இன்றைக்கு ஒரு மனிதன் நரகத்துக்கு போறான், கடவுள் இல்லாத ஒரு இடத்துக்கு போறான்னு சொன்னா அது பாவத்தினால் அல்ல. ஆமென். இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த செயல்களிலே நம்பிக்கை வைக்காம, விசுவாசம் வைக்காம யார் போறாங்களோ அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். ஆமென். பாவத்தினால இன்னைக்கு நரகத்துக்கு, பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடிச்சிட்டார். இட்ஸ் a settled fact. அது வந்து முடிச்சிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு பூமியில பிறந்த யாராவது ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னு சொன்னா நிச்சயமா அவன் பாவம் செய்வது நிமித்தமா போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து முடிச்சிட்டார் சிலுவையில. அவன் அதை மீறி நரகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா இயேசுவை விசுவாசியாதபடினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைன்னு வேதம் சொல்லு. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாம இயேசு உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்கு மன்னிப்பை பெற்று வச்சிருக்கிறார், மீட்டுக் கொண்டிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியம். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவ பலன். ஆமென். ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவ பலன். இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த காலை வேளையில சிலுவை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோம். அவரை நோக்கி பார்த்து நாம் பலப்படவும். வேதம் சொல்லுகிறது, நம்மை பலவான்களாய் அவர் மாற்றியிருக்கிறார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கேட்ட வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க வந்தீங்களா ஆண்டவரே? என்னை திருடி வந்தீரே, உங்களுடைய ரத்தம் கொண்டு என்னை கழுவினீர் ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டீரே, என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. ரட்சிப்பு கொடுத்தீங்களே, விலையேற பெற்ற ரட்சிப்பு. அநேக எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் கோடியில என்னை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. எத்தனை அன்பு, எத்தனை ஸ்லாக்கியம், எத்தனை பாக்கியம். அப்பா, என்னை தேவ பலனாய் நிரப்பியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ பலனால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது ஆண்டவரே எங்களை பலவான்களாய் மாற்றுவதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலனால் எங்கள் ஒவ்வொரு நீங்க நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பலன், உமக்கு சாட்சி பகரக்கூடிய பலன், உமை குறித்து மற்றவரோடு பேசக்கூடிய தேவ பலன், சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பலன், சரியான வார்த்தைகளை கொடுக்கிற தேவ பலன் ஆண்டவரே. இந்த உலகத்தையே சுவிசேஷமயமாக்கக்கூடிய தேவ பலன்
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்க இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி காண்பித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு விளக்கி கொடுத்ததான தெய்வம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 1:18 எங்களுக்கு ஆண்டவரை விளக்குனதுக்காக நன்றி. அதன் மீது வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அதை புரிந்து கொள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அதை விசுவாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. உம்மை விசுவாசித்தபடினாலே நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு விலகி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி. எங்களுடைய ஆத்மாவை மரணத்தின்று காத்துக்கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. விசுவாசம் உள்ளவராய் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களாய் இருந்தாலும் அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு இலவசம், ஆனால் உமக்கு இது ரொம்ப காஸ்ட்லி ஆண்டவரே. நீர் அதிகமாய் சிலுவையில விலைக்கரையும் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அதை இலவசமாக கொடு. உங்களுடைய கிருபையினாலே, உங்க மிகுந்த கிருபையினாலே, உங்களுடைய மிகுந்த அன்பினாலே ஆண்டவரே, எங்களை நேசித்த நேசத்தினால் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் அதை எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வழியில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டி உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை புகழவும், உம்மை போற்றவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்தபடினால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே, சிலுவையை குறித்து தியானிக்கவும், சிலுவை எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்குது, சிலுவையின் மூலம் வந்த நன்மைகள் என்ன, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பலனாய் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், எங்களை இடத்துல வா என்று அழைக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடையவர்கள் எல்லாம் எங்களுடையது கர்த்தாவே. உம்முடையவர்கள் எல்லாம் எங்களுடையதான் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும். இந்த காலை வேளையில ஆண்டவர்களை தாழ்ச்சி இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கும் கூட்டத்துக்கு வந்த நேரில் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்காய் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த தியான கூட்டங்கள் மூலமா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பலன் கொள்ள, உண்மையிலே ஆண்டவரே அதிகமாய் விசுவாசிக்க, இன்னும் உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் பழக்கப்பட, உம்முடைய வார்த்தைகள்ல வேரூன்ற, உம்முடைய வார்த்தைகள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய பலனால, உன்னத பலத்தினால தரிப்பிக்கும்படியாக, ஷக்கினா மகிமையினால மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனி நபர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, எங்களுக்கு சகாயம் செய்வதற்காக நன்றி, சகல நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி ஆண்டவரே, நம்முடைய நிறைவான ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை முடிசூட்டி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் மடியிலே போடட்டும் அவளை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. உடைய நன்மைகளால் நிரப்பப்படட்டும், நன்மையும் கிருபையும் மட்டுமே அவருடைய பிள்ளைகளாகி அவளை பின் தொடரட்டும் அவளை வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. அது பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்தின் மூலம், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் ஆண்டவர் நீரங்கள் தியானமா, இந்த நாள் முழுவதும் நீரங்கள் உங்களுடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை தாங்கட்டும், வழி நடத்திடும், பலப்படுத்தும், உமக்காக பேச, உமக்காக ஆண்டவரே சாட்சிகளை பகர, உமக்காக சாட்சியாய் வாழ என்னுடைய ஆவி ஆத்மா சர்வம் எங்களுடைய முழு ஆழ்த்துவத்தை உமக்கு கரங்களை ஒப்புக் கொடுக்குறேங்க தாவே. உமக்கு பிரயோஜனமாய் வாழ இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தாழ்ச்சியுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுவோம் ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நேரில் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் குடும்பங்களோடும் கூட இன்றும் என்றுமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை